வியாகுலத்தாயே நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. இயேசு ஆண்டவரில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மலைசூழ் இடத்தில் ஆரல் பகுதியில் அன்னைக்கு கோயில் அமைத்து அந்த கோவிலில் அவர் அழகை சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அவர் வழி நின்று வென்றிட வேண்டும் என்று விழா எடுக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி பங்கு மக்களுக்கும் உங்கள் பாசமிகு பங்கு தந்தை சகோதரர் மெய் அன்பர் ஹென்சன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற துணை பங்கு தந்தை அவர்களுக்கும் விழா வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் வழிபாட்டினுடைய மைய சிந்தனையாக குழந்தைகள் பெற்றோர்களுடைய வழியை மீறி, வழிகாட்டுதலை மீறி வாழ்க்கையை நகர்த்துகிற பொழுது எந்தெந்த அளவில் துன்பங்கள் சூழ்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் அன்னையின் வாழ்வில் ஒரு அன்பு மகனை உலகத்திற்கு தந்து சீராட்டி பாராட்டி செம்மையாக வளர்த்து அறிவூட்டி அன்பு காட்டி ஆரவழியில் நிற்கச் செய்து அகிலம் ஆளுகிற அளவிற்கு தலைவரை உருவாக்கி அதனால் ஏற்பட்ட வியாகுல அன்னை, அதைத்தான் நான் சிந்திப்பதற்கு உங்களை அழைக்கின்றேன். துன்பம் என்பது 2 வகை. ஒன்று, சிறந்த செயல்பாட்டால் நீதிக்காய் உண்மைக்காய் நன்மைக்காய் உழைக்கின்ற பொழுது வாழ்வில் நாம் எதிர்கொள்வதால் ஏற்படுகின்ற துன்பங்கள், அவை சிறப்புக்குரியவை. அது நம் அன்னையின் பண்பு, அன்னை வளர்த்த மகனின் பண்பு. ஆனால் சீர்கேடாய் வாழ்ந்து செம்மையின்றி திரிந்து இந்த உலகத்தில் நம்மால் அநீதிகளை அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுகிற சூழல் எழுகிற பொழுது அதுவும் வியாகுலத்தை துன்பத்தை இழைக்கின்றது. நாம் அதை நன்கு அறிவோம். அன்புமிக்கவர்களே, கடவுள் இந்த உலகத்தை நேசிக்கிறார், அளவு கடந்து நேசிக்கிறார். அதற்கு அடையாளம் என்னவென்றால், கடவுள் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையின் முகமும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறது. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் அன்றாடம் பிறக்கின்ற பொழுது கடவுளுடைய சிரிப்பை, மகிழ்வை, அவர் இந்த உலகின்பால் இந்த மனித சமூகத்தின்பால் கொண்டுள்ள ஆர்த்தியை, ஆரவாரத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த குழந்தையின் அந்த அழுகை இருக்கிறதை பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்தை தொட்டு பார்க்கிற ஒரு சூழல், தன் தாயை, தன் தந்தையை, சகோதரனை, சகோதரியை முதலாக வெளிதிறந்து பார்க்கிற அந்த பார்வையில் கடவுள் ஒரு புது உணர்வை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே குழந்தைகள் இன்றைக்கு சிறார்கள் இந்த திருப்பலியை சிறப்பிக்கிறார்கள் என்றால், சிறு குழந்தைகள் எவ்வளவு மாண்புக்குரியவர்கள் என்பதை சிந்திப்பதற்கும், அவர்களுடைய செயல்பாடும் எதிர்கால வாழ்வும் இச்சமூகத்தை எப்படி தூக்கி நிறுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு முத்தாய்ப்பாய் திகழ்கின்றவர் நம் பாதுகாவலி, நம் அன்னை, அன்புக்குரிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய அன்னை மரியா. குழந்தை நாளைய உலகின் எழுச்சியின் குறியீடு. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது நாளை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் இன்று உணர்ந்திட முடியாது. ஆனால் ஒரு அணுவுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மாபெரும் ஆற்றல் ஒரு குழந்தைக்குள் இருக்கிறது. ஒரு கவிஞனாய், ஒரு ஓவியராய், ஒரு துறவியாய், ஒரு தலைவனாய், ஒரு பாடகனாய், இசைக்கலைஞனாய், ஒரு சிற்பியாய், எப்படி வர வேண்டுமென்றாலும் அந்த குழந்தை வளரலாம். ஒரு நடன கலைஞனாய் அளவற்ற பொக்கிஷங்கள், ஆற்றல்கள் ஒரு குழந்தைக்குள் புதைந்து கிடக்கிறது. எனவேதான் சொன்னேன், அது நாளைய உலகின் எழுச்சியின் குறியீடு, இன்று நிகழ்காலத்தின் வாழ்வுக்கான மதிப்பீடு.
நாம் வாழ்க்கையை பெற்றோர்கள் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறோம் என்பதனுடைய மதிப்பீடு எங்கே வெளிப்படும் என்றால் நாம் வளர்க்கக்கூடிய குழந்தையில் வெளிப்படுகிறது. இந்த உலகத்தை நாம் எப்படி ரசிக்கின்றோம், நம்மோடு வாழுகிற மனிதர்களை எப்படி புரிந்து கொள்கிறோம், சமுதாயத்தை எப்படி பார்க்கிறோம், பண்பாட்டை எப்படி நேசிக்கிறோம், நாம் பேசுகிற மொழியை எப்படி நேசிக்கிறோம், இவையெல்லாம் என் குழந்தையை நான் வளர்ப்பதன் வழியாக உலகத்திற்கு நான் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மரியா அப்படித்தான். அன்புமிக்கவர்களே, நம் தாய் கடவுள் இந்த உலகத்தில் எதை விதைக்க நினைத்தாரோ அதை தன் கருவில் சுமர்ந்தவள். வெறும் கருவல்ல அது. அந்த கருவுக்கு மிக கனமான சிந்தனைகள் இருந்தது. அந்த சிந்தனை தான் நற்செய்தியாய், நிகழ்வாய், வெற்றியாய் ஒரு அர்ப்பணமிக்க தாயின் வடிவில் இந்த உலகத்திற்கு பலம் பெறுகிறது. அதுதான் நம் தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, எனவே ஒரு தாய் ஒரு குடும்பத்தில், ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தில் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை, அவனுடைய நேசம், தன்னை சுற்றி வாழ்கிற மக்களுடைய அந்த வாழ்க்கை நெறியை அவன் எப்படி புரிந்து கொள்கிறான், எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்பதை தான் வளர்க்கின்ற குழந்தையினுடைய வழியாக இந்த உலகத்திற்கு கற்றுத்தருகிறான். நம் அன்னை அப்படித்தான் கற்றுத்தந்தார். இயேசுவை பெற்றதும் வளர்த்ததும் உடனிருந்ததும் அனைத்தையுமே அவர் அறம் சார்ந்த ஒரு போராக ஒரு நிலையாக பார்த்தார். மாரல் டியூட்டி என்று சொல்வார்கள், an ethical duty. அறம் சார்ந்த ஒரு கடமையாக பார்த்தார். மரியா நிறைய பேசி இருக்கிறாரா விவிலியத்தில் என்றால் இல்லை. ஆனால் அவர் பேச நினைத்ததை, அவர் எண்ணத்தை, அவர் என்னெல்லாம் சொல்ல நினைத்தாரோ அனைத்தையும் தான் பெற்ற குழந்தை வழியாக இந்த உலகத்திற்கு அறிவித்தார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய கடமை என்னவென்றால் இந்த உலகம் ஒரு நல்ல தலைவனை காண வேண்டும், தியாகம் நிறைந்த வாழ்க்கை உலகம் பார்க்க வேண்டும், கருணையை உலகம் பார்க்க வேண்டும், அன்பு என்றால் என்ன என்பதன் பொருளை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். ஏழைகள் அவமானப்படுவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறுமைகள், ஏழைகள் படுகிற சிறுமைகளை எல்லாம் அவர் சகித்துக் கொள்ளவில்லை. அனைத்திற்கும் மாற்றாக தன் அன்பு மகனை நமக்கு முன்பாக வரலாற்றில் நிறுத்தியவர் அன்னை மரியா. அன்புமிக்கவர்களே, யோவான் நற்செய்தி 2:1-12 கானா ஊர் திருமணம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சொல், ஒருவன் ஓடி வந்து சொல்கிறார், அந்த கூட்டத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் அங்கே ஒரு சாதாரண மனிதனுடைய இல்ல திருமணத்தில் நிகழ்கிறது. சாதாரண நிகழ்வு. அடுத்த வரி மரியாவினுடைய உதடுகள் என்ன உதிர்த்தன? அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அவர் யார்? அந்த அவர் தன் மகனிடம் போய் கேட்டாரா, இதை செய் அதை செய் என்று சொன்னாரா? இல்லை, தன் உள்ளம் சொன்னது. இன்று இந்த வீட்டில் ஒரு நிகழ்வில் ஒரு வெறுமை, ஒரு அவப்பெயர் நிகழ்ந்துவிடக் கூடாது, ஒரு சிறுமை நிகழ்ந்துவிடக் கூடாது. எனவே அதை நிமிர்த்தி செய்கிற பார்வையை தன் மகன் வழியாக நிறைவு செய்கிற போக்கை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு குழந்தையை நாம் வளர்க்கிற பொழுது எந்த இலக்கோடு வளர்க்கிறோம் என்பது நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மரியா ஒரு சாதாரண பெண்ணா? இல்லை, ஒரு அசாதாரணமான பெண். ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண நிலையில் வாழ்ந்தவர். அவர் மனிதத்தை நேசித்தார், பண்பாட்டை கற்றுக்கொண்டார், மனித துயரங்களை எல்லாம் உணர்ந்தார், ஏற்றத்தாழ்வுகளை அறிந்திருந்தார். ஒரு வரலாறு எப்படி பயணப்படுகிறது, அதில் கடவுளுடைய ஆற்றல் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனை, முடிவு என்ற உறுதிப்பாட்டோடு அவர் இருந்தார். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட தாய், நம்ம எல்லாம் இங்கே தாய்மார்கள் இருக்கிறோம், சில பார்வைகளை நமக்கு தருகிறார். நம்ம பிள்ளைகளை எல்லாம் எதை சொல்லி நாம் வளர்க்க வேண்டும்? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஓடி என்றெல்லாம் பாடுகிறோமே. இந்த பாடல் ஒரு பக்கம் குழந்தைக்கு சோறு ஊட்டுகிற பொழுது, ஆனால் இந்த தாய் நமக்கு இன்றைக்கு சில வார்த்தைகளை சொல்லி நமக்கு உரம் ஊட்டுகிறார். உங்கள் குழந்தைகளை நீங்கள் இப்படி வளர்த்தால் அவர்கள் நெறி தவறாமல், பாதை மாறாமல் சிறப்பாக அவர்கள் இருப்பார்கள் என்று கற்றுத்தருகிறார். ஒன்று, உங்கள் நம்பிக்கையை கலப்படமில்லாமல் சாரம் குறையாமல் பின்பற்றுங்கள். என்ன நம்பிக்கை நமக்கு? நாம் கிறிஸ்தவர்கள், வேதாகமத்தை நம்பக்கூடியவர்கள்,
புனிதர்களுடைய வாழ்க்கையை மாதிரியாக பெற்றுக் கொண்டவர்கள், இயேசுவினுடைய தியாகத்தில் விளைந்த இந்த திருச்சபையை நேசிக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நாளும் விவிலியம் கற்றுத்தருகிற பாடம் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே அதை கலப்படம் இல்லாமல் உங்களுக்கேற்ற அளவில் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யதார்த்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாரம் குறைய வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த அளவில் நீங்கள் அந்த வார்த்தைக்கு, அந்த இறை வார்த்தைக்கு நம்பிக்கையோடு சாரமாக இருங்கள் என்று சொல்கிறார். மரியா அப்படித்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். உமது வார்த்தையின்படியே ஆகட்டும், நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையின்படி நான் வாழ்கிறேன் என்ற உறுதிப்பாட்டை கடவுளுக்கு சொல்லித் தருகிறார். அதை நின்றார். அதுபோன்றுதான் அன்புமிக்கவர்களே, நாம் நமது எளிய வாழ்க்கை முறையில் நாம் சாரம் குறையாமல் கடவுளை பற்றி கொண்டால், நம்பினால், நம் குழந்தைகளும் அந்த பார்வையை பெறுவார்கள். இரண்டாவது, உங்களை சுற்றி மதிக்கத்தக்க உலகை உருவாக்குங்கள். நான் ஒரு இடத்துல போறேன்னா என்னை 4 பேர் மதிக்கத்தக்க மனிதனாக, எதற்காக? என்னிடம் பணம் இருக்கிறது என்பதற்காகவா? இல்லை. நான் அழகானவன் என்பதற்காகவா? இல்லை. மாட மாளிகைகளோ மனிதன் என்பதற்காகவா? இல்லை. மாறாக நல்ல பண்புள்ள மனிதன், பண்புள்ள மனுஷி. எனவே நான் செல்கிற இடத்தில் ஒரு பண்பாடு அங்கு இருக்கிறது. எனவே என்னை சுற்றி ஒரு மதிப்புள்ள உலகத்தை நான் உருவாக்க வேண்டும். மரியா அதைத்தான் செய்தார். தானும் தன் மகனும் பயணப்பட்ட இடத்தில் அங்கு ஒரு மாண்பு இருப்பதை எங்கு பார்த்தோம்? அந்த கானா திருமணத்தில் பார்க்கிறோமே. ஒரு மாண்பை உருவாக்குகிற ஒரு சூழலை விவிலியம் நமக்கு, அவர்கள் வாழ்விலிருந்து நமக்கு கற்றுத்தரவில்லையா? எனவே நம்மை சுற்றி ஒரு மதிக்கத்தக்க ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில் உருவாகிற குழந்தைகள் பிறரையும் மதிக்கத்தக்க மனிதர்களாக பார்ப்பார்கள். மூன்றாவது, உங்கள் இருத்தலை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். எதற்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம் என்றெல்லாம் ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. மாறாக அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. இயேசுவுக்கு நோக்கம் இருந்தது, இறை ஆட்சி என்ற இலக்கு இருந்தது. தன் தாயிடம் கற்றுக்கொண்ட பாடம், அந்த பாடத்தை ஏற்று வழிநடத்தப்பட வேண்டிய இலக்கு அவருக்கு இருந்தது. அந்த இலக்கை இயேசு நிறைவேற்றி காட்டுகிறார். அது ஒன்று, நமக்கு ஒரு இலக்கு வேண்டும். இதற்காக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். என் நம்பிக்கை என்ன கற்றுத் தருகிறது? இலக்கு இருக்கிறதா? எனவே அன்புமிக்கவர்களே, இத்தகைய பார்வை. 4, எந்நாளும் இன்று புதிதாய் பிறந்தோம் என சிந்திப்போம். ஒவ்வொரு நாளும் தூக்கத்திலிருந்து விழிக்கிற பொழுது ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. கடவுள் என்னை இன்னும் ஒரு நாள் அதிகமாக வாழச் செய்கிறார். இன்னும் ஒரு நொடி பொழுதில், இன்னும் ஒரு நிமிடத்தில், இன்னும் சில மணி நேரத்தில் என்னை இன்னும் அவர் வாழ வைக்கப் போகிறார் என்ற நன்றி உணர்வோடு எல்லா நாளையும் புதிதாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் நெறிமுறைகள் பிறக்கும். அன்புமிக்கவர்களே, இந்த பண்புகள் மரியாவிடம் இருந்ததால் இன்று நமக்கு அவர் அன்னையாய், அகிலம் போற்றும் தலைவனாய் ஆண்டவர் இயேசுவை உருவாக்குகிறார். பாரதி சொன்னான், எல்லா பிள்ளைகளும் கிளாஸில் படிப்போம், அப்படித்தானே? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு. இது சாதாரண வரிகள், சின்ன பிள்ளைகளை இன்றும் படிக்கக்கூடிய பாடல்கள். ஆனால் அந்த வரிகளில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லக்கூடாது பாப்பான்னு சொல்றார். பொய்ய சொல்லாத கண்ணா, அடுத்தவங்களை பற்றி இகழ்வாக பேசாதே. பாரதி சொல்கிறான் தமிழ் பண்பாட்டில், தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கும் வரமாட்டாது பாப்பா. அப்போ கடவுள் எப்பொழுது நமக்கு துணையாக இருப்பான் என்றால், நீ பொய் சொல்லாமல் இருந்தால் கடவுள் துணையாக இருப்பான். தவறு கூட செய்யலாம், வாழ்க்கையில் தவறுவோம். ஆனால் திட்டமிட்டு பொய் சொல்வது என்பது மிகப்பெரிய மோசடி. அதை நாம் செய்யக்கூடாது. அந்த பொய்களை உரைக்கிற பொழுது கடவுள் ஒருபோதும் துணையாக வருவதில்லை. பாரதி சொல்கிறான், பொய் சொல்லக்கூடாது பாப்பா, அந்த தெய்வம் உனக்கு துணை இருப்பான் பாப்பா. இன்னும் சொல்கிறார் பாருங்கள், பாதகம் செய்வோரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. அடுத்த வரி உண்டு, மோதி மிதித்திடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்திடு பாப்பா என்றெல்லாம் சொல்வார் அவர். எனவே தவறு செய்கிற மனிதனை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம்,
துணிச்சலாக இரு, மாற்று கருத்துக்களை பேசுங்கள், நல்ல சிந்தனைகளை சொல்லுங்கள். இறுதியாக அவன் இன்று ஒன்று சொல்கிறான், தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்மியடி பாப்பா என்று சொல்கிறான். நான் ஒரு தமிழ் பண்பாட்டிலே வளர்ந்த பெண், ஒரு குழந்தை என்றால் அந்த மொழி எனக்கு உயிருக்கு நிகராக இருக்க வேண்டும். தமிழ் மொழி, அதனுடைய பாதுகாப்பு, வளர்ச்சி, இவையெல்லாம் என் மானத்திற்கு சமமான ஒன்று என்று கருத வேண்டும். மொழி இறந்து போனால் பண்பாடு செத்து போய்விடுகிறது. பண்பாடு செத்து போய்விட்டால் நம் வாழ்க்கை செத்து போய்விடுகிறது. வாழ்க்கை செத்து போய்விட்டால் இருக்கிற இடம், பொருள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். எனவேதான் இன்றைக்கு மொழி பற்றிய விவாதங்கள் அரசியல் களத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். மொழி இறை நம்பிக்கைக்கு நிகரானது. ஒருபோதும் நாம் அந்த மொழியை அலங்கோலப்பட விட்டுவிடக்கூடாது. சில குழந்தைகள் இன்றைக்கு வாசகம் வாசித்த குழந்தைகள் அருமையான தமிழிலே வாசித்தார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சில குழந்தைகள் தமிழ் மன்றாட்டை ஆங்கிலத்திலே எழுதி தமிழில் சொல்கிறார்கள். சிலரை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், ஆங்கில மீடியம் படிப்பது ரொம்ப நல்லது, மாற்று மொழி ரொம்ப சந்தோஷம், ஆனால் அவற்றையும் முழுமையாக படிக்க வேண்டும். தாய்மொழியை கொன்று இன்னொரு மொழியை படிப்பது எவ்வளவு தவறான ஒன்று என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். சகோதர சகோதரிகளே, நம் குழந்தைகள் தாய் மொழியில் சிந்திப்பதும் வளர்வதும் எழுதுவதும் செழிப்புற வாழ்வதும் நம் அழகிற்கு இன்னும் அழகு சேர்க்கிறது. அந்நிய தன்மையிலிருந்து நம்மை மாற்றி நிலைநிறுத்துகிறது. நாம் என்றும் புதிதாய் பிறப்பதற்கும் சிந்திப்பதற்கும் புதிய உணர்வை தருகிறது. சீராக் ஞானம் இன்றைய நாள் குறிப்பிட்ட வாசகத்தை சொல்லுகிறது பாருங்கள். பாப்பா பாட்டில் பாரதி சொன்னது போலே அங்கே சொல்கிறது, நீ தந்தைக்கு உதவு. இன்றைக்குள்ள சீராக் ஞானம் முதல் வாசகம். அவரை புண்படுத்தாதே. யார? பெற்றோரை புண்படுத்தாதே. குழந்தைகளுக்கு பொறுமையை கடைபிடி, பிறரை இகழாதே. சொல்றாருல்ல, பிறரை புறஞ்சொல்லக்கூடாது பாப்பா என்று பாரதி சொல்கிறார். சீராக் ஆகமம் அழகாக சொல்கிறது, பொறுமையை கடைபிடி, பிறரை இகழாதே. பெற்றோரை கைவிடுவோர் கடவுளை பழிப்போர் ஆவர். இது விவிலியம் நமக்கு சொல்லுகிற பாடம். எனவே ஒரு குழந்தை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறது? வீட்டுதான் பாடசாலை. அங்கு நாம் எப்படி முதியவரை, நண்பரை, சகோதரியை, சகோதரரை, கணவன் மனைவியை, மனைவி கணவனை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பார்த்துத்தான் என் குழந்தை சமுதாயத்தில் வளர்வதும் வீழ்வதும் நிச்சயமாகிறது. பூரா உலகத்தை குற்றம் சாட்டி பயனில்லை. அன்புமிக்கவர்களே, அந்தோனியா கிராம்சே என்று சொல்லக்கூடிய இத்தாலிய சிந்தனையாளன் சிறையில் இருக்கிற பொழுது தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். அவன் மகனின் பெயர் டோலி. அவன் மகனின் பெயர். அவன் என்ன எழுதுகிறான் பாருங்கள். மகனே, உனக்கு வரலாற்று பாடம் விருப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உன் வயதில் நான் இருந்தபோது நான் விரும்பியதை போல உன் வயசுல நான் வரலாற்று பாடத்தை விரும்பி படித்தேன். ஏன்? வரலாறு என்பது மானுடர் மானுடனும் சமுதாயத்தில் அவர்களது கூட்டு வாழ்க்கை, அவர்களது உழைப்பு, அவரது சிறந்த வாழ்க்கைக்கான கனவு, போராட்டம் ஆகியவற்றை பற்றியது. எனவே இந்த வரலாறு நம் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். நாம் எங்கிருந்து வருகிறோம், எந்த சூழலில் பிறந்தோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடையது, நம் பெற்றோருடைய உழைப்பு எவ்வளவு பெருமையானது, சிறியதோ பெரியதோ, என்னுடைய பெற்றோர்கள் எப்படி உழைத்து என்னை உருவாக்கினார்கள் என்ற பண்பாட்டு சிதையாமல் குழந்தைகளுக்கு நாம் கடத்த வேண்டும். அந்த உணர்வை நாம் கடத்த தவறினால் குழந்தைகள் கைமீறி போய்விடுகிறார்கள். ஒரு பையன் பெற்றோரிடம் கேட்கிறான், எனக்கு செல்போன் வாங்கி கொடு. அது 50,000 ரூபாயா இருக்கணும். அது வாங்கி தரல, நடக்கிறதே வேற. அம்மா சொல்றார் வாங்கி தர முடியாது. இது நம்ம நாகர்கோயிலில் நடந்தது. அவன் 10ஆம் வகுப்போ 11ஆம் வகுப்பு படிக்கிற பையன். வீட்டுக்குள்ள அம்மா மாலையிலே அம்மா கல்லூரியிலே பணியாற்றுகிறார். வீட்டுக்கு பார்த்தால் அந்த அறையில் உள்ள எல்லா பொருட்களையும் ஒரு கம்பால் அடித்து உடைத்து நொறுக்கி இருந்தான். ஏதோ கொள்ளைக்காரன் அங்கே கலகம் செய்தது போன்று. நான் கேட்டதை வாங்கி தரவில்லை. காரணம், ஒரு பிள்ளை. செல்லமோ செல்லம். பலர் ஒரு குழந்தைகளோடு நாம் நின்று விடுகிறோம். உபதேசத்திற்காக அல்ல, உரிமையோடு உங்களிடம் சொல்கிறேன், இன்னொன்று குழந்தையும் நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் இல்லத்திலே ஆரோக்கியமாக வளர வேண்டுமென்றால் அவரோடு உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும், பிற்காலத்தில் அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பிற்கும், மன உடல் நலத்திற்கும் இன்னொரு சகோதரன் தேவைப்படுகிறான், சகோதரி தேவைப்படுகிறார்.
வசதி மட்டுமல்ல வாழ்க்கை, பணம் மட்டுமல்ல வாழ்க்கை, அழகு மட்டுமல்ல வாழ்க்கை, அகமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அகம் சிதைந்து போகிற பொழுது நாமெல்லாம் முன்னுரையிலே தந்தை குறிப்பிட்டது போன்று ஆரோக்கியமாக குழந்தை வளராவிட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு அபாயத்தை உலகத்திற்கு கொண்டு வரும் என்பதற்கு பல உதாரணங்கள், அதை நான் பேசி தேவையில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அன்பு மிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. திருக்குறளிலே மானம் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த மானம் என்ற அதிகாரத்தை பரிமேர் அழகர் சுருக்கமாக சொல்கிறார். தன்னிலை தாழாமையும் மண்ணிலை தாழ்ந்தக்கால் வாழாமையும் மானம் எனப்படும் என்று சொல்கிறார். நம்முடைய குழந்தைகள் சுயமரியாதை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களா? திருடாத, பொய் சொல்லாத, களவு செய்யாத, பிறரை ஏமாற்றாத, ஆளுமைமிக்க, திறன்மிக்க, உண்மை எடுத்துரைக்கக்கூடிய நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களா? அதுதான் தன்னிலை. அந்த தன்னிலைக்கு ஒரு இழுக்கு வந்தால் அந்த இழுக்கிற்காக தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தக்கால் வாழாமையும், அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அந்த வாழ்க்கையே பொருளற்றது என்று எண்ணுவதுதான் மானம். உடலை மறைப்பது ஒரு உடையை கொண்டு மறைத்து விடலாம், ஆனால் அதை மட்டும் மானம் என்று சொல்வதில்லை. மானமே போச்சு என்று சொல்கிறோமே, அப்படி அல்ல அன்புமிக்கவர்களே. வாழ்க்கை சிதைந்து விடக்கூடாது. அது உண்மையால் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஷெல்லி என்ற ஒரு ஆங்கில கவிஞன் தன்னுடைய கல்லறையில் 29 வயதில் இறந்தான். உலகத்தினுடைய மாபெரும் கவிஞன். அவன் சொன்னான், பாருங்கள், எளிதாக கிடைக்கும் மகிழ்ச்சியை விட வேதனையில் தோய்ந்த மகிழ்ச்சிகளே எனது விருப்பம் என்று சொன்னான். அன்னை மரியாவுக்கு மிகவும் பொருந்தும். அருள் நிறை பெற்றவர், தினமும் சொல்றோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகிறோமே. காரணம், அவர் அந்த மகிழ்ச்சியை, அந்த புகழ்ச்சியை எளிதாக பெற்றுவிடவில்லை. தன் வீர மகனை இந்த உலகத்திற்கு தந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையும் வாழ்வும் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த வியாகரம் பொருள் உள்ள ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகள் நமக்கு தேவை, நம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவை. ஆரல் மலையில் வாழ்கிற நமக்கு அன்னை வழிகாட்டுகிறார். எப்படி அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக, அறிவுத்திறன் கொண்டவர்களாக, அறம் செய்ய பழகுகின்றவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக உருவாகிட வேண்டும். அதுவே நம் அன்னை நம் மகனுக்கு கற்றுக் கொடுத்து உலகம் கண்ட உண்மை. அந்த உண்மையை நாமும் நிலைநாட்டிட வேண்டும். அந்த பக்குவத்தில் நாமும் வளர, சிறப்புற இந்த வழிபாடு நமக்கு உதவட்டும். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.